இங்கே பாருங்கள், நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி. இங்கே பாருங்கள், லஞ்சு பாக்ஸில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாப்பாடு எப்படி மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தா கூட ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேச்சி ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், லஞ்ச் பாக்ஸுக்காக சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலாலாம் ரெடியாக வச்சுருந்தா சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கன் எல்லாம் நல்லா ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சிக்கன் தான் எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சோம்பு 2 டீஸ்பூன், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாபத்ரி, 2 துண்டு பட்டை, கல்பாசி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, மராத்தி முக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா நைஸாக பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன், 2 பட்டை, கல்பாசி, 3 கிராம்பு, 2 மராத்தி முக்கு, ஜாபத்ரி, ஒரு அன்னாச்சிப்பூ. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவெல்லாம் அப்படியே சேர்த்தாச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 3 பச்சை மிளகாய் நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். 3 தக்காளி, 3 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பாருங்கள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாமே சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. 1 டீஸ்பூன் காரம் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொடி மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. 100 கிராம் தயிர், நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், இந்த சிக்கனுக்கும் பிரியாணிக்கும் சேர்த்து உப்பு போடுங்க. ஃபைனலாக பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா சிக்கன் வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா கமகமான மணமாக வாசனையாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தால் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இது பாருங்கள், உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. காரமும் இருக்கா பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி வைங்க. இங்கே பாருங்கள், உப்பு குறைவாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. தண்ணியை வடிய வச்சுருக்கேன். அப்படியே அந்த அரிசி அள்ளி எல்லாமே சேர்த்துடலாம்.
பாருங்கள் அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கேசரி பவுடர் கலர் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே கலந்து விடுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. சைடில் கொடுங்க, நேரடியாக கொடுக்காதீங்க. எவ்வளோ ஒரு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். 1/2 kg சிக்கன் தான் இது. இது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.